கர்த்தாவே, என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மையே நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதே. யூதா தேசத்து ராஜாவான ஆகாஸ் என்பவனுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவான பெக்கா என்பவனும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணும்படிக்கு எதிரிட்டு வந்தார்கள். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கர்த்தர் ஆகாசினிடத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் என்றார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். எல்லா மனிதர்களின் ரட்சிப்புக்காக தன்னுடைய குமாரனையே மேசியாவாக அனுப்பி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது கன்னிகையான மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு பிறந்த தேவகுமாரனாகிய இயேசு மேசியாவாக, ராஜாவாக இந்த பூமிக்கு வந்தார். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது நிறைவேறினது. ஜனங்களை ரட்சிப்பதற்காக மேசியா இந்த உலகத்திற்கு வந்தார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய குமாரனையே அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். என்றென்றைக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.